ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைலில் பீஃப் எலும்பு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்புலாம் நல்லா வெடித்த பிறகு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு, வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதே இதில் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகு, சீரகம், சோம்பு இது 3த்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா கருகாமல் பார்த்துக்குங்க, நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலாலாம் 1 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம எலும்பு துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு 8 விசில் விட்டுக்கிறேன். அப்போ தான் எலும்புலேருந்து அந்த ஜூஸ்லாம் வெளியே வரும். இப்போ பாருங்கள், 8 விசில் விட்டு கேஸ்லாம் ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. வாசனையும் அருமையாக வருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடை ஸ்டைலில் எலும்பு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.